வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச குறிப்புகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பத்தி எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம, எந்த குழப்பமும் இல்லாம அக்தம் அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதனால இதை நாம ஒரு வகுப்பு 0, அதாவது கிளாஸ் 0 மாதிரி அணுகலாம். வாங்க, இந்த அஸ்திவாரத்தை ரொம்ப வலுவா கட்டுவோம். கண்டிப்பா. இந்த அணுகுமுறை தான் ரொம்ப ரொம்ப சரியானது. ஏன்னா பல பேர் இந்த முதல் படிய தாண்டி நேரா 10வது படிக்கு ஓட பாக்குறாங்க. இந்த அடிப்படை புரியாம அடுத்த கட்டத்துக்கு போறது, சொல்லப்போனா நீச்சல் கத்துக்காம கடல்ல குதிக்கிறது மாதிரி தான். அப்போ ட்ரேடிங்கிறது ஒரு சூதாட்டமா மாறிடும். நம்ம நோக்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சு, தகவல்களின் அடிப்படையில முடிவெடுக்க உங்கள தயார் பண்றது தான். சரி, அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். எங்க குறிப்புகள்ல நீங்க முதல் கேள்வியா கேட்டிருக்கிறது இதுதான். இந்த ஆப்ஷன் அப்படின்னா என்ன? அது ஒரு பங்கோட வகையா இல்ல மியூச்சுவல் ஃபண்டா? இது என்னது? இதுதான் முக்கியமான கேள்வி. ஆப்ஷன்ங்கிறது ஒரு பங்கு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டும் கிடையாது. ஆப்ஷன் என்பது சிம்பிளா சொன்னா ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளவுதான். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஆமா, கரெக்ட். ஒரு அக்ரிமெண்ட். இது எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில, ஒரு குறிப்பிட்ட விலையில ஒரு சொத்த, அது ஒரு பங்கா இருக்கலாம், இல்ல நிஃப்டி மாதிரி ஒரு இண்டெக்ஸா இருக்கலாம். அத வாங்கவோ அல்லது விற்கவோ உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குது. ஓகே. இங்க நாம அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டிய வார்த்தை உரிமை. ரைட். உங்களுக்கு அதை செய்ய வேண்டிய கடமை கிடையாது, ஆப்ளிகேஷன் இல்ல. ஒரு நிமிஷம். உரிமை இருக்கு, ஆனா கடமை இல்ல. இது கேட்கறதுக்கே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கே. ஒரு உதாரணத்தோட யோசிச்சா, இது ஒரு சினிமா டிக்கெட்டை அட்வான்ஸா புக் பண்ற மாதிரி வச்சுக்கலாமா? படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த டிக்கெட்டை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு ரிவ்யூ வந்தா அந்த டிக்கெட் பணத்தை நஷ்டமா ஏத்துக்கிட்டு படத்துக்கு போகாம விட்டுடலாம். எனக்கு படத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்ல. இது சரியா? அருமையான உவமை. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த டிக்கெட்டுக்காக நீங்க கொடுத்த சின்ன அட்வான்ஸ் தொகை தான் உங்க நஷ்டம். ஆனா படத்துக்கு போய் உங்க நேரத்தையும் மிச்ச பணத்தையும் வீணடிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்ல. அதே தத்துவம் தான் இங்கேயும். இந்த உரிமையை நாம பொதுவா 2ஆ பிரிக்கலாம். சொல்லுங்க. ஒன்னு கால் ஆப்ஷன், அதாவது சிஇ. இது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குவதற்கான உரிமை. ஓகே, வாங்கறதுக்கு. ஆமா, சந்தை விலை ஏறும்னு நீங்க நம்பும்போது இத வாங்குவீங்க. இன்னொன்னு புட் ஆப்ஷன், அதாவது பிஇ. இதுக்கு நேரா உல்டா. கரெக்ட். இது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்பதற்கான உரிமை. சந்தை விலை இறங்கும்னு நீங்க நினைக்கும்போது இத வாங்குவீங்க. சரி, கால் ஆப்ஷன்னா விலை ஏறும்னு நினைக்கிறோம், புட் ஆப்ஷன்னா விலை இறங்கும்னு நினைக்கிறோம். இந்த ஒப்பந்தத்துல வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு? இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு எக்ஸ்பைரி. உங்க சினிமா டிக்கெட்க்கு ஒரு ஷோ தேதி, நேரம் இருக்கிற மாதிரி இந்த ஒப்பந்தத்துக்கும் ஒரு காலக்கெடு இருக்கும். வேலிடிட்டி மாதிரி. அதேதான். அந்த தேதி முடிஞ்சா அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாது, அதுக்கு மதிப்பில்ல. ரெண்டாவது ஸ்ட்ரைக் விலை. ஸ்ட்ரைக் பிரைஸ். ஆமா, நீங்க எந்த விலையில வாங்கவோ விற்கவோ ஒப்பந்தம் செய்றீங்களோ அந்த முன்னரே ஒப்புக்கொண்ட விலை தான் ஸ்ட்ரைக் விலை. சரி, நீங்க எங்களுக்கு அனுப்பின ஸ்கிரீன்ஷாட்ல இருந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். அது ஒரு மாதிரி ரகசிய குறியீடு மாதிரி இருந்துச்சு. நிஃப்டி 02 செப்டம்பர் 24,800 இதை கொஞ்சம் உடைச்சு விளக்க முடியுமா? கட்டாயமா. இது உடைச்சு பார்க்கறது ரொம்ப சுலபம். என்எஸ்சின்னு இதுக்குன்னு ஒரு நிலையான வடிவம் இருக்கு. அடிப்படை சொத்து, அப்புறம் எக்ஸ்பைரி தேதி, அப்புறம் ஸ்ட்ரைக் விலை, கடைசியா அதோட வகை, சிஇயா பிஇயான்னு. ஓகே. அப்போ நிஃப்டி 02 செப் 25-24,800 பிஇனா நிஃப்டி தான் அடிப்படை சொத்து, அதாவது அண்டர்லைங். கரெக்ட். 02 செப் 25 தான் எக்ஸ்பைரி தேதி. ஆமா. 24,800 ஸ்ட்ரைக் விலை. கடைசியா பிஇனா புட் ஆப்ஷன், விற்கும் உரிமை. பிரமாதம். நீங்களே சொல்லிட்டீங்க. மொத்தமா சொன்னா செப்டம்பர் 2, 2025 அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ நீங்க நிஃப்டிய 24,800 என்ற விலைக்கு விற்கலாம். இது உங்க உரிமை. சரி, அன்னைக்கே நிஃப்டி விலை 24,000க்கு விழுந்தாலும் நீங்க 24,800க்கு வித்து லாபம் பார்க்கலாம். ஓஹோ. ஒருவேளை நிஃப்டி 25,000க்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க ஏன் 24,800க்கு விற்க போறீங்க? நஷ்டம் தானே. ஆமா, நஷ்டம்தான். அப்போ நீங்க உங்க உரிமைய பயன்படுத்தாம விட்டுடலாம். உங்களுக்கு எந்த கடமையும் இல்ல. ஓகே, அப்போ உங்க குறிப்புல இருந்தா இன்னொன்னு நான் முயற்சி பண்றேன். ரிலையன்ஸ் 25 செப்ட் 25,500 சிஇ. சொல்லுங்க. அப்படின்னா ரிலையன்ஸ் பங்கு தான் அண்டர்லைங்,
செப்டம்பர் 25, 2025 எக்ஸ்பைரி ₹2500 ஸ்ட்ரைக் விலை. சிஇனா வாங்குவதற்கான உரிமை. சரியா? கச்சிதம். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வடிவத்தை முதல் பார்வையிலே புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பைரியை பத்தி பேசும்போது இந்தியாவுல இது எப்படி நடக்குது? மாசத்துக்கு ஒரு தடவையா இல்ல அடிக்கடி நடக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்க 2 வகைகள் இருக்கு. ஒன்னு வாராந்திர எக்ஸ்பைரி. வீக்லி எக்ஸ்பைரி. ஆமா, பொதுவா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கும். இன்னொன்னு மாதாந்திர எக்ஸ்பைரி. அது மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை. ஒருவேளை அந்த வியாழக்கிழமை லீவா இருந்தா? அதுக்கு முந்திர வேலை நாள்ல எக்ஸ்பைரி நடக்கும். சரி, இங்க தான் உங்க குறிப்புல நீங்க வட்டமிட்டு பக்கத்துல பிக் ரிஸ்க் அப்படின்னு எழுதியிருந்த ஒரு முக்கியமான பகுதிக்கு வரும். அது பிசிக்கல் டெலிவரி. எக்ஸ்பைரி அன்னிக்கு நான் ஒரு ஸ்டாக் ஆப்ஷனை லாபத்துல வச்சிருந்தா என்ன நடக்கும்? அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனை வச்சிருந்தா என்ன நடக்கும்? நீங்க அந்த விஷயத்த சரியா அடையாளம் கண்டிருக்கீங்க. இதுதான் ஆரம்ப நிலையாளர்கள் ஏன் இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள்ல ட்ரேட் பண்ணணும்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம். முதல்ல பங்கு ஆப்ஷன்கள். இது பிசிக்கல் டெலிவரி முறையில செட்டில் ஆகும். பிசிக்கல் டெலிவரினா? அதாவது நீங்க ஒப்பந்தப்படி அந்த பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ செஞ்சே ஆகணும். உதாரணத்துக்கு, நீங்க லாபத்துல வச்சிருக்கிற ஒரு ரிலையன்ஸ் கால் ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா, நீங்க ரிலையன்ஸ் பங்குகளை அந்த ஸ்ட்ரைக் விலைக்கு வாங்கியே ஆகணும். ஒரு நிமிஷம். நான் ஒரு ₹10,000 பிரீமியம் கொடுத்து ஒரு ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். ஆனா டெலிவரி எடுக்கணும்னா ரிலையன்ஸ் பங்குகளை வாங்க எனக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுமே. அந்த பணம் என்கிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்? இதுதான் அந்த பிக் ரிஸ்க். பணம் இல்லைன்னா உங்க புரோக்கர் உங்களுக்கு ஒரு பெரிய அபராதம் விதிப்பாரு. அது போக ஏலத்துல பங்குகளை வித்து வர்ற நஷ்டத்தையும் உங்க தலையில கட்டுவாங்க. நான் ஒரு ட்ரேடரை பார்த்திருக்கேன். அவர் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ல ₹20,000 லாபம் பார்த்தேன்னு சந்தோஷமா இருந்தாரு. ஆனா எக்ஸ்பைரி அன்னைக்கு டெலிவரி எடுக்க பணம் இல்லாததால அவருக்கு வந்த அபராதம் நஷ்டம் எல்லாம் சேர்த்து ₹2 லட்சம் மேல போயிடுச்சு. அட கடவுளே! ஆமா, ஜெயிச்ச ஒரு சின்ன ட்ரேட்ல அவரோட மொத்த முதலீட்டையும் இழந்துட்டாரு. இந்த ஒரு விஷயம் தெரியாததால பல பேர் மாட்டிக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு. அப்போ இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள் இதுல இருந்து வித்தியாசப்படுது. இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி போன்றவற்றுக்கு பேரு கேஷ் செட்டில்மெண்ட். கேஷ் செட்டில்மெண்ட். ஆமா, இங்க பங்குகளை வாங்க வேண்டிய விற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. லாபமா நஷ்டமான்றது பணமா உங்க கணக்குல சரி செய்யப்படும். அவ்வளவுதான். ஓ, வெறும் பணப்பரிவர்த்தனை மட்டும்தான். அதேதான். லாபம்னா பணம் வரும், நஷ்டம்னா போகும். பங்குகளை வாங்கணுமே விற்கணுமே என்ற அந்த பதற்றமோ அதுக்கு தேவைப்படுற பெரிய முதலீடும் இங்க கிடையாது. அப்போ ஒரு ஆரம்ப நிலையாளரா ஸ்டாக் ஆப்ஷன்கள் போகாம இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள்ல இருந்து தொடங்க சொல்றீங்க. ஏன்னா அங்க பங்குகளை கையாள வேண்டிய சுமை இல்ல. சரியா? மிகச்சரி. அது புரிதலையும் எளிதாக்கும், ரிஸ்கையும் குறைக்கும். ஒரு ஆரம்ப நிலையாளரா உங்க முதல் நோக்கம் மூலதனத்தை பாதுகாக்கிறது தான். சரிதான். அந்த டெலிவரி கதை கேட்டதுக்கு அப்புறம் இப்போதைக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் சரி போல தோணுது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஒரு உரிமையை வாங்குறதுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம். அதுக்கு பேரு பிரீமியம்னு சொன்னீங்க. அந்த பிரீமியம் எப்படி உருவாகுது? இப்போ நாம விஷயத்தோட இதய பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு ஆப்ஷனோட பிரீமியம் 2 முக்கிய விஷயங்களால ஆனது. அத ஒரு எளிமையான சமன்பாடா சொல்லலாம். பிரீமியம் ஈக்குவல் டு உள்ளார்ந்த மதிப்பு பிளஸ் நேர மதிப்பு. உள்ளார்ந்த மதிப்பு, நேர மதிப்பு. இன்ட்ரின்சிக் வேல்யூ டைம் வேல்யூ. சரி, இந்த உள்ளார்ந்த மதிப்பு அப்படிங்கிறது அந்த ஆப்ஷனுக்கு இப்போ இந்த நிமிஷத்துல என்ன மதிப்பு இருக்குங்கிறது தானே? மிகச்சரியான புரிதல். நீங்களே விளக்கிட்டீங்க. ஒரு உதாரணம் பார்க்கலாம். நிஃப்டி இப்போ 24,750ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. நீங்க 24,700 சிஇ வச்சிருக்கீங்க. அதாவது நிஃப்டிய 24,700க்கு வாங்கும் உரிமை. சந்தை விலை 24,750. அப்போ உடனே அந்த உரிமையை பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹50 லாபம். 24,250 மைனஸ் 24,200. ஆமா, ₹50. இந்த ₹50 தான் அந்த ஆப்ஷனோட உள்ளார்ந்த மதிப்பு. இதுதான் அதோட உண்மையான உறுதியான மதிப்பு. சரி, ஒருவேளை நான் 24,800 சிஇ வச்சிருந்தா சந்தை விலை 24,700 தான் இருக்கு. அப்போ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தினா எனக்கு நஷ்டம் தானே? அப்போ உள்ளார்ந்த மதிப்பு 0? கச்சிதம். அதுக்கு உள்ளார்ந்த மதிப்பு 0. அப்போ ஒரு கேள்வி வருது. உள்ளார்ந்த மதிப்பே இல்லாத ஒரு ஆப்ஷனுக்கு ஏன் மக்கள் பணம் கொடுத்து வாங்குறாங்க? அதுக்கு பதில் தான் நம்ம சமன்பாட்டுல இருக்கிற 2வது பகுதி, நேர மதிப்பு.
டைம் வேல்யூ. அப்ப நேர மதிப்புங்கிறது ஒரு விதமான நம்பிக்கைக்காக கொடுக்கிற விலையா? அதாவது எக்ஸ்பைரிக்குள்ள இந்த ஆப்ஷன் லாபகரமா மாறிடும்னு நாம நம்புறோம். அந்த நம்பிக்கைக்காக கொடுக்கிற பணம் தான் நேர மதிப்பா? அதேதான். நேர மதிப்பு என்பது நம்பிக்கையின் விலை. சந்தை உங்களுக்கு சாதகமா நகருங்கிற ஒரு சாத்தியக்கூற நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க. இந்த நேர மதிப்ப ஒரு மெரினா கடற்கரை வெயில்ல வாங்குற ஐஸ்கிரீம் கோன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீமா? சரி. நீங்க வாங்கின நிமிஷத்துலேருந்தே அது உருக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமா உருகும். அதுதான் நேர மதிப்பு கரையறது. டைம் டீகே. எக்ஸ்பைரி தேதி நெருங்க நெருங்க அந்த ஐஸ்கிரீம் வேகமா உருகி கடைசி நாள்ல வெறும் கோன் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஆஹா, இப்போதான் எனக்கு பளிச்சுன்னு புரியுது. அப்போ சந்தை விலைக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஓடிஎம் ஆப்ஷனை நான் வாங்கும்போது அதுக்கு உள்ளார்ந்த மதிப்பே கிடையாது. நான் கொடுக்கிற முழு பிரீமியமும் நேர மதிப்புக்கு, அதாவது அந்த நம்பிக்கைக்கு மட்டும்தான் போகுது. நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறேன், அந்த நேர மதிப்பு தான் அந்த லாட்டரி டிக்கெட்டோட விலை. அந்த லாட்டரிக்கு பரிசு விழுகலைன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் கொடுத்த மொத்த பணமும் 0. இதுதான் 90% ஆப்ஷன் வாங்குறவங்க பணத்தை இழக்கிற ரகசியமா? நீங்க ரகசியத்தையே உடைச்சிட்டீங்க. இதுதான் விஷயம். அவங்க நம்பிக்கைய வாங்குறாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குங்கறத மறந்துடுறாங்க. அந்த ஐஸ்கிரீம் உருகிட்டே இருக்குங்கறத அவங்க கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. இந்த உரையாடல் உண்மையிலேயே ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த வகுப்பு 0ல நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒருமுறை தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது, ஆப்ஷன் வாங்குறவருக்கு உரிமை மட்டும்தான் இருக்கு, கடமை இல்ல. சரி. ரெண்டாவது, கால் ஆப்ஷன் வாங்கும் உரிமையையும் புட் ஆப்ஷன் விற்கும் உரிமையையும் கொடுக்குது. ஆமா. மூணாவதா, இதுதான் ரொம்ப முக்கியம், இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள் பணமாக செட்டில் செய்யப்படுது. இது ஆரம்ப நிலையாளர்களுக்கு பாதுகாப்பானது. ஆனா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு பிசிக்கல் டெலிவரிங்கிற பெரிய ஆபத்து இருக்கு. மிக முக்கியம். கடைசியா, நாம கொடுக்கிற பிரீமியம்ல உள்ளார்ந்த மதிப்பு, நேர மதிப்புன்னு 2 பகுதி இருக்கு. அதுல நேர மதிப்புங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த மெரினா ஐஸ்கிரீம் மாதிரி போக போக கரைஞ்சு 0 ஆகிடும். மிக சரியா தொகுத்தீங்க. இந்த அஸ்திவாரம் இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கு. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன். இதுவரைக்கும் நாம ஒரு ஆப்ஷனை வாங்குறவர் பார்வையில இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா நீங்க ஒரு உரிமைய வாங்கும்போது அந்த உரிமைய உங்களுக்கு யாரோ ஒருவர் விற்கிறார் இல்லையா? ஆமா, ஒருத்தர் வாங்குறாருன்னா இன்னொருத்தர் வித்துதானே ஆகணும். கரெக்ட். அந்த ஆப்ஷனை விக்கிறவர், அதாவது ஆப்ஷன் ரைட்டர், அவர் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும்? அவர் பார்வையிலிருந்து இந்த ஆட்டத்தை யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஆப்ஷன் சந்தையோட முழுமையான பரிமாணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, அதுதான் உத்திகளையும் இடர் மேலாண்மையும் புரிஞ்சுக்கிறதுக்கான அடுத்த படி. அத பத்தி நாம அடுத்த முறை பேசுவோம்.